முன்னாடி ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு குடிபெறலாமா? உதாரணத்துக்கு சென்னையில வேலை கிடைக்கும் போது அதை விட்டுட்டு வேணாம் எனக்கு அமெரிக்கால தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் வேலையை ட்ரை பண்ணி அப்படியே அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகலாமா? சரி. அதாவது ஒருத்தர் வந்து சொந்த ஒரு ஆதாயத்துக்காக வேண்டி விருப்புக்காக வேண்டி ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகலாமா என்று கேட்குறாரு. குறிப்பாக இந்தியாவில் எனக்கு வேலை கிடைப்பதை விட எனக்கு அமெரிக்காவில் தான் வேலை கிடைக்கணும் என்று சொல்லி அப்படி போவதற்கு அனுமதி இருக்குதான்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த நாடுகள் என்பதெல்லாம் இஸ்லாமிய பார்வையில் வந்து மனிதன் உண்டாக்கி கொண்டது. அல்லாஹ் படைத்த பூமியில் வந்து நாடு கிடையாது. அல்லாஹ் படைத்த அந்த உருண்டை ஒரு உருண்டை தான். இந்தியான்னு போட்டுக்கொண்டு நம்ம தான் போட்டுக்கொண்டோம். பாகிஸ்தான் நம்மளாக தான் ஒரு கூட போட்டுக்கொண்டோம். நேற்று பாகிஸ்தானாக இருந்தது, அதுக்கு முந்தைய இந்தியாவாக இருந்தது. இந்தியாவாக இருந்த ஒரு கச்சத்தீவு அதுக்கு முன்னாடி இந்தியா இலங்கைக்கு சொந்தமாக போய்விட்டது. அதே மாதிரி நம்ம தான் அமெரிக்கா ரஷ்யான்னு சொல்லி மனிதன் தான் தனக்கு அதிகாரத்தினுடைய ஒரு எல்லைக்காக வேண்டி கூட போட்டுக்கொண்டானே தவிர அல்லாஹ்வுடைய பார்வையில் பூமி எல்லாமே ஒன்று தான். அருளி வாசியா, என்னுடைய பூமி விசாலமானது அப்படின்னு சொல்கிறான். சீரு ஃபில்லர்லி, பூமி பூரா பயணப்பட்டு போங்கள் என்றும் அல்லாஹ் வந்து குரானில் சொல்லி காட்டுகிறான். அதனால் வந்து ஒரு இடத்துல வந்து அதிக வருமானம் இல்லை, இன்னொரு இடத்துல அதிக வருமானம் கிடைக்கிறது என்று சொன்னால் அதை தேடி போவது மார்க்கத்தில் எந்த குற்றமும் கிடையாது. இங்கே கம்மியான வருமானம் இருக்குது, இன்னொரு இடத்துல போனால் அதிகமாக சம்பாதிக்கலான்னு சொன்னால் அதிகமாக சம்பாதிப்பது தப்பா? அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி அரபு நாடு தான் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னு கேட்டால், இங்கே ஒரு டிரைவராக வேலை பார்த்தாருன்னா ஒரு 10,000 கொடுப்பாங்க. அங்கே ஒரு டிரைவராக போனார்னா 25,000 இந்திய ரூபாய் கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி என்ன செய்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு போகிறாங்களே. இது ஒன்றும் எந்த தப்பும் கிடையாது. நாடுகள் நம்மளாம் உண்டாகி கொண்டது, சம்பாதிக்க எங்கெல்லாம் வழி இருக்கிறதோ அப்படி போகலாம். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் சஹாபாக்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு தான் போய் வியாபாரத்துக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ்வும் நபி ஆகிறதுக்கு முந்தி போயிருக்கிறார்கள் வியாபாரத்துக்கு, சிரியாவுக்கெல்லாம் போனார்கள். அதுக்கு பிறகு உள்ள அரபுகளும் என்ன செஞ்சாங்க, அவங்க சரக்குகளை ஏற்றி கொண்டு வேறு இடத்துல போய் விற்றுப்பட்டு வந்தார்கள். அதுவும் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி தானே. பல மாதங்கள் அங்கே இருந்து விட்டு சரக்குகளை விற்பனை செய்து விட்டு சொந்த நாட்டுக்கு திரும்புவார்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு சந்தை முறைகளில் எல்லாரும் எல்லா நாடுகளுக்கும் போய் வந்து கொண்டு தான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் இது நடந்தது. எப்படி நீ வேறு நாட்டில் போய் சரக்கு விற்கலாம் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை, தடுக்கலை. இந்தியாவில் கூட இஸ்லாம் பரவியதற்கு காரணமே அன்றைக்கு இருந்த அரபுகள் வியாபாரிகளாக இங்கே வந்து நேர்மையாக ஒழுக்கமாக நடந்ததை பார்த்து அதில் ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு தான் நம்முடைய பண்பாட்டன்மார்கள் இருந்தாங்க. நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவுனாங்க. அப்போ அதெல்லாம் வியாபாரிகளாக ஒரு இடத்துக்கு வரலாம்னு சொன்னால் தொழிலாளியாக ஒரு இடத்துக்கு போகலாம் தானே. வியாபாரத்துக்காக நீங்கள் வர்றார்கள்னா தொழில், அது ஒரு வகையான பொருளீட்டக்கூடிய ஒரு முறை தான். அதனால் அது எந்த விதமான தப்பும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக நம்ம போகும் பொழுது மார்க்கத்தில் விதிக்கப்பட்ட எந்த ஒரு கடமைகளையும் புறக்கணிக்காத ஒரு நிலையில் போக வேண்டும். இப்போ வந்து தாயகத்தில் இருக்காருன்னு சொன்னால் அவர் வந்து மனைவியோட சந்தோஷமாக இருப்பார், பிள்ளைகளோட சந்தோஷமாக இருப்பார். அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை சும்மா அற்ப காசுக்காக வேண்டி இழந்துட்டு போகலாமான்னு அது கூடாது. நீங்கள் வந்து பணம் கூட கிடைக்கிறதுன்னு காண்டி பொண்டாட்டி பண்ணலாம் விட்டுட்டு தேவையாக இருக்கும் பொழுது வயசாகி போச்சு அந்த மாதிரியான ஒரு இல்லைன்னா அது போய் கொள்ளலாம். அல்ல கல்யாணமே ஆகலை, சின்ன பிள்ளையாக இருக்கார், இளைஞராக இருக்காருன்னு சொன்னால் அவர் வந்து எந்த ஒரு இதையும் இழந்துட்டு போகலை. அந்த மாதிரியானவர்கள் போகலாமே தவிர அப்படி இல்லாத நிலையில் இருக்கிறவங்க மனைவியோட சந்தோஷமாக இருக்க வேண்டி இருக்கிறது, இவரும் தவறிவிடக்கூடாது அவளும் தவறிவிடக்கூடாது, பிள்ளைகளை கண்காணித்து வளர்க்க வேண்டி இருக்கிறது. நம்ம பாட்டு விட்டுட்டு அங்கே போய் நின்றோம்னு சொன்னால் பணம் வேண்டுமானால் கிடைக்குமே தவிர நம்ம அனுப்பக்கூடிய அதிகப்படியான பணம் வந்து இங்கே உள்ளவங்களை வழிகெடுத்துற செய்யும் என்றெல்லாம் அஞ்சு நம்மளும் மனைவி மக்களோடு போய் அங்கே செட்டில் ஆக முடியுமா என்று பார்த்து இந்த மாதிரி உள்ளவர்கள் அதற்கான அடிப்படையில் போவது சரியான முறையாக இருக்கும். அப்படி இல்லாமல் பணம் தான் பெருசு என்று அதை விட்டுட்டு போகிறது கண்டிக்கத்தக்கதாயிரும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து தள்ளாத வயதில் பெற்றோர் இருப்பாங்க. அந்த பெற்றோரை வந்து இவர் மட்டும்தான் கவனிக்க வேண்டிய நிலையில் இருப்பார், வேறு பிள்ளைகளும் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த தாயை தந்தை முதியவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஊரில் இருந்து கஞ்சியோ கூழோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தாயை பக்கத்தில் உட்காந்து அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி அதன் மூலமாக சொர்க்கத்தை அடையலாம் என்கிற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் பொழுது இவர் பணம் தாங்க எனக்கு குறிக்கோள் என்று சொல்லி தாய் தந்தையரை கவனிக்காமல் விட்டுட்டு போய் அவங்க வந்து தெருவா பிச்சை எடுக்கிற நிலையிலையோ அல்லது ஒரு பணத்தை தான் அனுப்புனா கூட யாரும் கவனிப்பாரற்ற நிலையிலையோ அவங்க வந்து தள்ளாத வயசில் சிரமப்படுவார்களே. ஆனால் அப்போ இது குற்றமாகி விடுகிறது. அது வெளிநாட்டுக்கு போனால் மட்டும் வராது, வெளியூரில் போய் செட்டில் ஆனாலும் கூட வரும். அது தாய் தந்தையரை கவனிக்கலை என்கிற குற்றம் வந்து இது ஒரு மாதிரியான நிலையில் உள்ளவர்கள் போயிடக்கூடாது. அப்படி இல்லாமல் ஒரே வேலை எங்கே செஞ்சால் 1000 ரூபா கிடைக்குது, அங்கே செஞ்சால் 10,000 ரூபா கிடைக்குதுன்னா போகிறதுல தப்பு கிடையாது. அதுபோக இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது.
நம்ம போய் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடுகள் வந்து அது வந்து மனிதனை தடமுறலை செய்யக்கூடிய வழிகெடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குமேயானால் ரொம்ப கட்டுப்பாடு உள்ளவர்கள் தான் போகணும். இப்போ இந்தியாவில் இருந்தால் நம்ம ஓரளவு கட்டுப்பாடாக இருப்போம். அது மாதிரி உங்கள் நாடு மாதிரி அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் மாதிரி நாடுகளுக்கு போனோமேயானால் நம்ம வந்து ரொம்ப கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. நம்ம வந்து அதில் சருகி விடுவோம் என்று ஒருவர் அஞ்சுவாரையானால் அவர் போகக்கூடாது. ஏன்னா நம்ம பணம் சம்பாதிப்பதை விட நம்முடைய ஒழுக்கம், கற்பு அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதையெல்லாம் இழந்து விட்டு தான் பணம் சம்பாதிக்கணும் என்ற நாடுகள் பல நாடுகள் இருக்கிறது. பல நாடுகளுக்கு போகிறாங்க, போன பிறகு அவங்களுக்கு எல்லாமே என்னவாகிறது, அந்த கலாச்சாரத்திலேயே ஊறி போனவர்களாக மாறி மார்க்கத்தை விட்டு எல்லாம் சரிதாங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, எந்த விதமான நெறிமுறைகளுக்கும் அப்பாற்பட்டவர்களாக மாறி விடுகிறார்கள். அங்கே உள்ள சட்டங்கள் அதுக்கு துணையாக இருக்கிறது, சப்போர்ட்டாக இருக்கிறது, இதெல்லாம் கருத்தில் கொண்டு மாறிடுறாங்க. அப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியது வந்து மார்க்கத்தில் அடிப்படையில் தப்பு கிடையாது. ஆனால் அப்படி செல்லும் பொழுது தாய்க்கு செய்கிற கடமையை இழந்துடக்கூடாது, பொண்டாட்டி செய்கிற கடமையை இழந்து விடக்கூடாது. அது மாதிரியான நம்ம போய் நம்ம அங்கே கெட்டு போயிடக்கூடாது, நம்ம அங்கே போகிறதுனால இங்கே உள்ளவங்க கெட்டு போயிடக்கூடாது. இதில் எல்லாம் கவனம் செலுத்தி அப்படியெல்லாம் ஒன்று வராது என்று யார் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாரோ, நம்பிக்கையாக இருக்கிறாரோ, அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவர்கள் போவது வந்து தப்பு கிடையாது. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு போகிறது மார்க்கத்தில் எந்த வகையிலையும் குற்றமாகாது. இந்த மாதிரி நிறைய பேர் போகிறாங்க, ஏதோ தாய் தந்தையரை கவனிக்கிறதில்ல, வெளிநாட்டுக்கு போகிறாங்கிற பேரில் பெற்றோரை கவனிக்கிறதில்ல, மனைவியோடு சேர்ந்து இருக்கணும் என்ற ஆசை இருக்கும் பொழுது, அவளுக்கும் ஆசை இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு பருவத்தில் உள்ள மனைவிமார்களை விட்டுட்டு போகிறது, இதெல்லாம் சர்வசாதாரணமாக பணத்திற்காக நடக்கிறது. அதுதான் கண்டிக்கத்தக்கதே தவிர வெளிநாட்டுக்கு போகிறது பேசிக்காக கண்டிக்கத்தக்கது இல்லை.